ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MATLAB 2014 நம்ம எப்படி நம்மளோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ MATLAB 2014 ரொம்ப ப்ரீவியஸ் வெர்ஷன். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ இருக்குது. பட் ஆனால் அதனுடைய சைஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷனோட சைஸ் 2014 சைஸ் வந்து கம்மி தான், 7.3 GB. ஸோ இப்போ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைலில் செட்டப்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த செட்டப் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் மீடியா வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்து யூஸ் எ ஃபைல் இன்ஸ்டாலேஷன் கீ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை எஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஐ ஹாவ் த ஃபைல் இன்ஸ்டாலேஷன் கீ ஃபார் மை லைசன்ஸ் அப்படின்றத கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற MATLAB ஃபைல்குள்ளே போங்க. அதில் கீஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். லைசன்ஸ் கீ என்ற ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு அதில் 2 கீ இருக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கீயை நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்கள். இப்போ நான் வந்து செகண்ட் கீயை நான் வந்து காப்பி பண்ணி அந்த இன்ஸ்டாலேஷன் மீடியாவில் பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஃபைல் பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். எந்த இடத்துல வந்து MATLAB இன்ஸ்டாலேஷன் மீடியாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத சூஸ் பண்ணணும். அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து இதை ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த ப்ரௌஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி திஸ் பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய டிஸ்கில் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி MATLAB இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோல்டருக்கு நேம் கொடுத்து அந்த ஃபோல்டரில் இது எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ வந்து நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆன பிறகு இந்த செலக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. லைசன்ஸ் மேனேஜர் அப்படின்ற அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து லைசன்ஸ் ஃபைலுக்கான லொக்கேஷனை சூஸ் பண்ணணும். ப்ரௌசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க MATLAB ஃபோல்டருக்குள்ளே போங்க. இப்போ நான் திஸ் பிசியில் என்னோடய டிஸ்கில் தான் நான் வந்து MATLAB நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைல்ஸ் எல்லாம் 2014 ஃபைல்ஸ்லாம். ஸோ MATLAB ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீஸ் என்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லைசன்ஸ் 2014 A.லைசன்ஸ் அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணி செலக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க MATLAB ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கீஸ் போங்க. கீஸில் MATLAB 64 அப்படின்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பின் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் Win64 ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் MATLAB இன்ஸ்டால் பண்ண ஒரு ஃபோல்டர் இருக்கும். MATLAB இன்ஸ்டாலேஷனுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அந்த இன்ஸ்டாலேஷன் மீடியாவில். ஸோ அதுக்குள்ளே போங்க. அதில் பின்னுன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது பாருங்கள். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதில் Win64 ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இப்போ நீங்கள் காப்பி பண்ண எல்லாத்தையும் அதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் திஸ் ஃபைல் இன் திஸ் டெஸ்டினேஷன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ MATLAB ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா MATLAB வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பார்த்து MATLAB வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. MATLAB இன்ஸ்டாலேஷன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த பெல் ஐக்கன் அண்ட் லைக் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.